கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே, இந்த காலை வேளையில் இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று நேர சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து 57ஆவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசிரியருடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தில் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் இந்த வேத பகுதியில் இருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த ஆசாரியனுடைய வீட்டு முற்றத்தில் இருக்கிற வேலைக்காரியை குறித்து தான் சில காரியங்களை நாம் இதிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். இந்த வேலைக்காரியின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேலைக்காரி ரட்சிக்கப்பட்டவள் என்றோ அல்லது பல ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி சபையிலே கொண்டு வந்தாள் என்றோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. இன்னும் அதற்கு மாறாக இவள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தவள் என்றோ அல்லது காணிக்கை கொடுத்தவள் என்றோ அல்லது பலருக்கும் தான தர்மங்களை செய்தாள் என்றோ இங்கே சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த வேலைக்காரியின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே அதை நமக்கு தெளிவுபடுத்துவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், பிரதான ஆசிரியரின் இடத்திலே இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக இக்காய்பா என்பவருடைய கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே கொண்டு வரப்பட்ட பொழுது இவருக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள், இயேசுவை கொல்ல நினைப்பவர்கள் மத்தியிலே பேதுரு இங்கு குளிர் காய்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். அவர்கள் மத்தியிலே தேவ மனிதனாகிய பேதுரு இருப்பதை இந்த வேலைக்காரி காண்கிறார். இங்கு வசனம் அழகாய் சொல்லுகிறது, உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து என்று நாம் அங்க வாசிக்கிறோம். முதலாவது இந்த வேலைக்காரி உற்று பார்க்கிறாள். யாரை பார்க்கிறாள்? உலக மனுஷியாகிய இந்த வேலைக்காரி தேவ மனுஷனாகிய பேதுருவை உற்று பார்க்கிறார். இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உலக மனுஷிவ, இங்க தேவ மனுஷனும் இருக்கிறான். அப்போ இங்க உட்கார்ந்திருக்கிற இடம் மிக மிக முக்கியமானது. இயேசுவோடு இருந்த பேதுரு இங்கே உலக ஜனங்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிறதை உலக மனுஷியாகி இந்த வேலைக்காரி உற்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நானும் நீங்களும் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேலைக்காரியை போல நம்மை பார்க்கிற உலக கண்கள் ஆயிரம் ஆயிரமாய் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் உற்று பார்க்கிறார்கள். ஏதோ பார்த்துட்டு போறதில்ல, உற்று கவனித்து பார்க்கிறார்கள். இவன் தேவ மனுஷன், இங்கே உட்கார்ந்து இருக்கிறானே, இங்கே உட்கார்ந்து இருக்கிறாளே என்று உற்று கவனித்து பார்க்கிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்காக தேவ சமூகத்தில் இருந்து மன்றாட வேண்டிய பேதுரு இப்ப உலக மனுஷர்கள் மத்தியிலே இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேதுருவுடைய குரு, பேதுருவை வழி நடத்தின இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறைய போறாங்க. பேதுரு இந்த வேளையில் அவருக்காக கதற வேண்டும். ஆனால் நாம் கூட பேதுருவை போல சில நாட்களிலே நமக்கு வர பிரச்சனைகள் மத்தியிலே, சூழ்நிலைகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, மரண கண்ணிக்கு ஏதுவான வியாதியின் மத்தியிலே நாம் மனுஷர்கள் கூட உட்கார்ந்துக்கிட்டு நேரங்களை செலவழித்து, எனக்கு இப்படி ஆய்விட்டது, எனக்கு இப்படி நடந்து விட்டது, என்னை இப்படி பேசிவிட்டார்கள், எனக்கு இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே மனிதர்களுக்கு முன்பதாக அமர்ந்து புலம்புகிற நேரங்கள் உண்டு. இவன் பேதுரு தேவனுடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல மனுஷர்கள் மத்தியில உட்கார்ந்ததுனால அங்கு ஒரு மனுஷி உற்று பார்க்கிறாள்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளை உற்று பார்க்கிற மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் தேவ சமூகத்திலே செலவழிக்க வேண்டிய நேரத்திலே நாம் எங்கு அமர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பிரச்சனைகள் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியில நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அல்லவா நாம் நேரங்களை செலவழிக்க வேண்டும். ஆனால் நாம் எங்கு உட்கார்ந்து நியாயம் பேசி கொண்டிருக்கிறோம்? யாரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நம் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தை இன்று நாளிலே பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமோடு இருந்த லோத்து சாயங்கால வேளையிலே சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். சாயங்கால வேளையிலே இவன் உஷ்ணத்துக்காக ஆபிரகாம் வெளியில கூடார வாசல்ல தான் உட்கார்ந்துருக்காரு, வேற எங்கேயுமே போல. அவர் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. 3 தேவதூதர்களை அவர் சந்திக்கும்படியாக வராங்க. அவரை உள்ளே அழைத்து அவரை உபசரிக்கிறார். அங்கு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அநேக வருடங்களால் குழந்தை பெறாத சாராளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார் என்று கர்த்தர் அங்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் கூடார வாசலிலே இருந்தாலும் தேவனை சார்ந்து தேவனை சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தார். அங்கு வேற எதையும் அவர் பார்த்துட்டு இல்லை, வேற மனுஷர்களோடு அவர் பேசிட்டு நேரங்களை செலவழித்துட்டு இல்லை. அவர் கூடார வாசலிலே தேவனோடு சஞ்சரித்திருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆனால் லோத்து அமர்ந்திருந்த இடம் சாயங்கால வேலை, நல்ல நேரம், தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு நல்ல சமயத்துல அவர் பாவங்கள் நிறைந்த சோதோம் பட்டணத்தின் வாசலிலே அமர்ந்திருக்கிறார். விபச்சாரர்களும் வேசித்தனக்காரர்களும் நிறைந்திருக்கிறதான அந்த பாவம் நிறைந்த பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். அங்கு என்ன நடந்தது தெரியுமா? அங்கு லோத்துவை சந்திக்க வந்த தேவதூதர்கள் உன் ஜீவன் தப்பும்படியாக திரும்பி பார்க்காமல் ஓடு என்று சொல்லுகிறார். இந்த சாபமான பட்டணத்திலிருந்து அவர் இங்க இருந்ததுனால தேவனோடு இருக்க வேண்டிய மனிதர், ஆனால் அவர் பாவம் நிறைந்த பட்டணத்தின் வாசலில் இருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில சாபங்கள் சுற்றி இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நாம் யாருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரிடத்தில் அமர்ந்து நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். எதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு அந்த வேலைக்காரி உட்கார்ந்த இடத்துல அவ மட்டும் உட்கார்ல. வேத வசனம் அங்க அழகாய் சொல்லுகிறது. 22:55 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்திருந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அவர்கள் என்றால் ஒருமை அல்ல, பன்மை. அங்கு அநேகர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் அங்கு உட்கார்ந்திருக்கிற அநேகரும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவருக்கு விரோதமாக எழும்பின மக்கள். அவர்கள் நடுவிலே பேதுரு உட்கார்ந்து இருக்கிறதை ஒரு உலக மனுஷி அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை அடையாளம் கண்டு கொள்ளுகிற உலகம் இது. எஸ்தரின் புஸ்தகத்திலே அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆமான் ஆகாசுவேறு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விடுகிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு உலகத்தானாகிய ஆமான் யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவருடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமாயிருக்கிறது. வித்தியாசத்தை அங்கு பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்திலே உலக ஜனங்கள் ஒரு விகற்பத்தை பார்க்கிறார்கள், ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள், ஒரு வேறுபிரிக்கப்பட்டதான குணங்களையும் நடக்கைகளையும் சுபாவங்களையும் அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற வண்ணமாய் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த வேலைக்காரி அதை தான் அங்கு பார்க்கிறார். தேவ மனிதனாகிய பேதுருவை உற்று பார்க்கிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஏன் அவர்கள் உற்று பார்க்கிறாங்க தெரியுமா? நம்மிடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் என்றாலே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள். வித்தியாசம் தெரியலனா அவங்க தேவ பிள்ளைகளே இல்லை.
அது வேத சட்டமே சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேலைக்காரி எப்படி பார்க்கிறா? உலக பிரகாரமான இந்த வேலைக்காரி, தேவனை அறியாத ஒரு மனுஷி உற்று பார்க்கிறாள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை உற்று பார்க்கிற மனிதர்களுக்கு முன்பாக நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? நம்மிடத்திலே ஒரு வித்தியாசத்தை அந்த மனிதர்கள் காண்பார்களா என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சேற்றுக்குள்ளே இருந்தாலும் செந்தாமரை உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆமாம், என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகமாகி சேற்றுக்குள்ளே இருந்தாலும் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் தான் இருக்க வேண்டும். எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்தில் நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அந்த தேவனிடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நாம் மனுஷர்களிடத்தில் நேரங்களை செலவுத்தி நம்முடைய தேவைகளை மனுஷனிடத்தில் சொல்லுவதனால எந்த ஒரு தேவைகளும் நமக்கு சந்திக்கப்பட போவதே இல்லை. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவாரணை நமக்கு கிடைக்க போவதே இல்லை. அதே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்போமானால் உடனடியாக நமக்கு பதில் அளிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை, வெளிநாள் நெருக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, வியாகுலப்பட்ட நிலைமையில தேவ சமூகத்திலே போய் கண்ணீரோடு கதறுகிறார். அவர் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே உலக மனுஷங்களுக்கு முன்பதாக இருந்து நேரங்களை செலவழிக்காதீங்க. அவங்க நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நம்ம இடத்துல இருக்கிற வித்தியாசத்தை அழிப்பதற்காக, நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போவதற்காக, நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற அபிஷேகத்தை இழக்க பண்ணுவதற்காக மனிதர்கள் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடத்திலிருந்து தேவ சாயலை தான் பார்க்க வேண்டுமே அல்லாமல் நாம் உலகத்தாரோடு உலக ஜனங்களோடு இணைந்து வாழ்கிறவர்கள் என்று அவர்கள் பார்க்க கூடாது. அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. எச்சரிக்கையாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த வேலைக்காரி என்ன செய்கிறாள் தெரியுமா? அதே இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 69வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவ மனுஷன் யார் என்பதை கண்டுபிடித்தாள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த வேலைக்காரி இவர்கள் எடுத்து வந்து சொல்ல, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்பதை இந்த வேலைக்காரி அடையாளம் கண்டு கொண்டாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை, பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தவான்களாக தான் திகழ்வார்கள். ஏனென்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் பார்க்கும் பொழுது இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சூனேமியால் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். இதை போலவே இங்கு பேதுருவை குறித்து இந்த வேலைக்காரி அறிந்திருக்கிறார். நீ கலிலேயன் தான், கலிலேயாவில் இயேசுவோடு கூட இருந்தவர் என்பதை இங்கு இந்த வேலைக்காரி அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். இந்த கலிலேய பட்டணம் என்பது மத்திய தரைக்கடல் பகுதியிலே காணப்படுகிற ஒரு இடம். இந்த இடத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது இது இஸ்ரவேலோடு சேர்ந்து இணைக்கப்பட்டிருந்த ஒரு இடம்தான். ஆனாலும் அங்கே இந்த கலிலேயர்களை குறித்து சொல்லும் பொழுது இந்த கலிலேய பகுதியும் இஸ்ரவேலை சேர்ந்த பகுதி தான். ஆனாலும் இவர்கள் ஒரு நாகரீகமற்ற ஜனங்களாக வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சென்னை பட்டணத்தை எடுத்துக்குவோமா, சென்னையிலே தமிழ் பாஷை பேசை வேறு விதமாக இருக்கும். இதே கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பாஷை வேற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த பல பகுதிகளில் இந்த கலிலேய பகுதி மக்கள் வந்து ஒரு வேறு விதமாய் பேசுகிறவர்கள். இவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம நாகரிகமற்ற ஒரு மக்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் இந்த கலிலேயாவில் உள்ளவர்கள். அதனால யூதர்களுடைய பாஷையும் இந்த கலிலேயுடைய பாஷைகளும் வித்தியாசமானவர். அதனால இந்த கலிலேயா மக்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க பேச்சை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த பேதுருவுடைய பேச்சை பார்த்து, இந்த பேதுருடைய நடைமுறைகளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ கலிலேயாவில் இருக்கிறவன், இந்த யூத மக்கள் இருக்கிற இந்த வேலைக்காரி கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, நீ கலிலேயாவில் உள்ளவன் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய பேச்சின் நடக்கை,
சரிங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய பேச்சும் நடக்கையும் அழகா காண்பித்து கொடுக்கும். சாத்தானுக்கு கூட தேவ பிள்ளைகளை அடையாளம் தெரியும். ஸ்கேபாவுடைய 7 குமாரர்கள் பிசாசுகளை விரட்டுவோம் வாங்கன்னு சொல்லி அங்க பிசாசு பிடிச்ச மனுஷர்களுடைய சாத்தானை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளு விரட்டுறாங்க. பவுலுடைய நாமத்துல போய் என்று கடிந்து கொள்ளு விரட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசுகிறது, நீ யாருடைய நாமத்தினால் பேசுற? எனக்கு பவுலையும் தெரியும், உன்னையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. பிசாசுக்கும் தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு என்று. பிசாசானவன் இயேசுவை பார்த்து சாட்சி கொடுக்கிறான், இவர் உன்னதமான பரிசுத்தம் உள்ள தேவன் என்று. பிசாசு கூட இயேசுவை பார்த்து அறிக்கை செய்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய பேச்சு அநேகரை காட்டி கொடுத்து விடும். இவ்வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷம் அதே 26ஆம் அதிகாரம் 73வது வசனத்திலே கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய பேச்சு, அவன் ஒரு கலிலேயன், இயேசுவோடு இருந்தவன் என்பதை காட்டி கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நாம் கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளைகள், சபையிலே ஆராதனைகளை கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள், நம்முடைய பேச்சு இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய பேச்சிலே கர்த்தரை பார்க்கிறார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பேச்சு அடையாளம் காட்டி கொடுத்து விடும். நாம் இன்றைக்கு திருமண வீடுகளுக்கு போகிறோம், பல பண்டிகைகள் இடங்களுக்கு போகிறோம், கடைகளுக்கு போகிறோம், பல ஃபங்க்ஷன் இடங்களுக்கு போகிறோம், பல இடங்களில் நாம் போகிறோம். அந்த இடத்துல நாம் யாரோடு இருந்து என்ன பேசுகிறோம், என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பலரோடு சேர்ந்து நாம் பேசும் பொழுது நம்ம நினைப்போம் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பேசுகிறத கவனிக்கிறதுக்கு அங்கே பல பேர் இருப்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எங்கே இருந்தாலும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாலும் சரி, நம்ம கூட யார் இருக்கா, அவங்க கூட நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, நீதிபதிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்ற நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தை மற்றொருடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தையா இருந்தால் அதை பேசவே கூடாது. அந்த வார்த்தையின் மூலமாக அவங்களுடைய இருதயங்கள் காயங்கள் ஆற்றப்படுகிறதா, அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பேச தெரியலன்னா நம்ம பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கும் சாலமோன் ஞானி அழகா ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவானா. ஹல்லேலூயா. நமக்கு பேச தெரியலன்னா நம்ம பேசாம இருந்தாலே போதும், நம்ம கர்த்தருடைய பக்தியை நம்ம காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியோடு நாம் வாழ முடியும். பேச தெரியாம பல இடங்களிலே நம்ம என்ன பண்றோம், வாய் தவறி சில விஷயங்கள் பேசுறதுனால நம்ம நிமித்தமாக, நம் பேச்சு நிமித்தமாக சண்டைகள் பிரச்சனைகள் உண்டாகின நாட்கள் உண்டு அல்லவா? நாம் பேசும் பொழுதே நமக்கு அந்த பிரச்சனைலாம் கண்ணுக்கு முன்னாடி வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பேச தெரியலனா நம்ம பேசாம இருந்தாலே போதும், நம்மளை ஞானவான நம்ம பேர் பற்றுவோம். ஆனா நம்ம பேச தெரியாம ஏதாவது பேசிட்டோன்னா அது காலம் முழுவதும் அது அவருடைய வாழ்க்கையில ஒரு இடறுதலாவே காணப்படும். ஆகையினால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்றால் நம்முடைய பேச்சிலே மற்றவர்கள் கவனிப்பார்கள். இவனோடு இயேசு இருக்கிறாரா, இவன் உண்மையாகவே இயேசுடைய பிள்ளைதானா, இந்த சகோதரி உண்மையாகவே இயேசுடைய பிள்ளைதானா என்பது நம்முடைய பேச்சிலே வெளிப்படும். ஆகையினால் நம்முடைய பேச்சு மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். இங்கே இன்று நாம் சிந்திக்க வேண்டும், நான் எங்கே அமர்ந்திருக்கிறேன், எங்கு அமர்ந்து என்ன வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்மை பார்க்கிற அநேக கண்கள் நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஞானமாய் செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, கடந்த நாளிலே ஈரோட்டுக்கு போக வேண்டிய ஒரு சின்ன வேலை இருந்தது. நாங்கள் ஈரோட்டுக்கு கடந்து போகும் பொழுது
ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என் பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு சகோதரிக்கு என்னை பார்த்தோன்னே நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டாங்க. ஆமாங்க, நாங்கள் சர்ச், இந்த மாதிரி எங்கள் சர்ச் வந்து தருமபுரியில் கடத்தூர் பகுதியில் இருக்கிறது, உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு நான் திரும்பி கேட்டேன். எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனால் சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை, ஏன் உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வீட்டில் ஒரு பெரிய வசதியான ஒரு வீட்டிலுடைய ஒரு வேலைக்காரி, அவங்க வந்து அவ்வப்போது நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் அங்கே வேலைக்கு போகும்போது எனக்கு எச்சமாட்டியாக இருக்கிறதான அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லவங்க, ஏன்னா அவங்க எப்போ பாரு பைபிள் படிப்பாங்க, எப்போ அவங்க கிட்ட பேசினாலும் கனிவான வார்த்தைகள் தான், நான் அவங்க வேலைக்காரின்னு என்னை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது, பேச்சில் கூட ஒரு வேலைக்காரி கிட்ட மாதிரி பேசுகிற மாதிரி அவங்க என்கிட்ட பேசுனதே கிடையாது, அதனால எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே அவர்களுக்கு இயேசு யார் என்றோ, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்றோ, அவர்களுக்காக ரத்தம் சிந்தினார்கள் என்றோ அந்த சகோதரிக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இயேசுவை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை நேசிக்கிற அவர்களுடைய எஜமாட்டி, அவர்கள் வேலை செய்கிற அவங்க வீட்டுடைய அந்த எஜமாட்டி அம்மா, அவங்க தான் இவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு நம்முடைய சாட்சி இந்த மாதிரி யாராவது வெளியில் போய் சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம சிந்திக்க வேண்டும். நான் அதை கேட்ட உடனே உண்மையாகவே கொஞ்ச நேரத்தில் என் உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. இப்படியும் பக்தியாக உள்ள ஒரு சகோதரியை பார்த்து இவர்கள் இயேசுவை பிடிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது எவ்வளவு பெரிய மேன்மையான சாட்சி அல்லவா? இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார்களா? அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னேன். இயேசு யார், எதற்காக பூமியில வந்தார், எதற்காக அடிக்கப்பட்டார், மீண்டும் அவர் வரப்போகிறார், உன் ஆத்துமாவை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி அந்த சகோதரியோடு நான் இயேசுவை குறித்து பேசினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நம் யாரோடு அமர்ந்திருக்கிறோம், யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பேச்சினால், நம்முடைய நடக்கையினால், நம்முடைய பார்வையினால் அநேகர் ரட்சிக்கப்படுவார்களா? அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான பேச்சுகளும் நடக்கைகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இங்க யாரோடு இருக்கிறார் என்பதை கவனித்தால் அந்த வேலைக்காரி. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், அவளை பேதுருவை கண்டு உற்று பார்த்தாள். இரண்டாவதா நாங்கள் பார்த்தோம், இந்த தேவ மனுஷன் யார் என்பதை கண்டுபிடித்ததை நாம் பார்த்தோம். மூன்றாவது, பேதுரு யாரோடு இருந்தார் என்பதை கவனித்த அந்த வேலைக்காரி. ஹல்லேலூயா. அவங்க முதல்ல பேதுருவை உற்று பார்த்தாங்க, பேதுரு யாரு, எந்த ஊரான்னு கண்டுபிடிச்சாங்க. மூணாவது அவங்க பார்க்குறாங்க பாருங்க, யார் கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு யார் கூட பழகிட்டு இருக்கோம்? நம்மளுடைய ஐக்கியம் யார் கூட இருக்கிறது? இது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நம்ம அதை கவனித்து கூட இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அதை கவனிக்கிறார்கள். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் இல்லையா? நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்க கூட தான் நமக்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்ச நாளாகவே எங்கள் சபையிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்கிற செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனால 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்ததுனால அவன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். நம்மை அழைத்து செல்வதற்காக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். நாம் அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருந்தால், அவரோடு பழகுகிறவர்களாய் இருந்தால், அவரோடு நடக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், அவரோடு நாம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அல்லது நாம் அவரோடு ஐக்கியமுள்ள ஊழியக்காரரோடு, அவரோடு உறவாடுகிற தேவ பிள்ளைகளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் தேவன் அதிலே பிரியப்படுவார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நாம் யாரு கூட பழகுகிறோம், நாம் யாரு கூட இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எங்கு உட்காரோம், எங்கு நிற்கிறோம், யார் கூட பேசுறோம் என்பது மிக மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு இடம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 1ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று தாவீது
கர்த்தர் அழகாய் சொல்லி இருக்கிறார். உதாரணமாய் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதர் தன்னுடைய கையில் வைத்திருந்த பணத்தை சில்லறை மாற்றுவதற்காக ஒரு ஒயின் ஷாப்ல போய் சில்லறை மாற்ற போனார். ஆனா இவர் போனது சில்லறை மாற்ற தான். ஆனா அவர் திரும்பி வரும்போது என்ன தெரியுமா அவருக்கு பேர் கிடைச்சிச்சு? ஏசு ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு வரான், இப்ப பாத்தியா ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு வரான். ஆனா மற்றவருடைய பார்வைக்கு அவர் குடிக்காரராக தெரிகிறார். ஆனால் கண்டிப்பாக அவரை போன விஷயம் சில்லறை மாற்றுறதுக்காக. ஆனால் போன இடம் தான் சரியில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம நல்லவங்க தான், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் தான். ஆனால் இடம் பொருள் ஏவல் அறியாமல் நாம் செய்கிற காரியங்கள் நம்மை குற்றப்படுத்துகிறது. ஆகையினால நம்ம எங்கே நிற்கிறோம், யார் கூட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். ஒரு விபச்சாரியோருடைய வீட்டு பக்கத்தில் கடன் வாங்கின ஒரு மனுஷனுக்கு 1000 ரூபாய் திரும்ப கொடுக்க போன ஒரு தேவ மனுஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? சபையில வந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி பயங்கரமா கலப்புறாரு. ஆனா பத்தியா விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டு வராரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் போன நோக்கம், அவர் கடன் வாங்கின பணத்தை தான் கொடுக்க போனார். ஆனா அவர் போன இடம் தான் சரியில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையினால தேவ பிள்ளைகள் நம்ம எங்க இருக்கோம், எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எந்த இடத்துல நிக்கிறோம் என்பதை நம்ம நியாயமான காரியத்துக்கு தான் போயிருப்போம், நியாயமான காரியத்தை தான் பேசியிருப்போம், நியாயமான காரியத்தை பேசுறதுக்காக தான் ஒரு துன்மார்க்கர்கிட்ட நம்ம போயிருப்போம். ஆனால் உலகத்தார் பார்ப்பது அப்படிப்பட்ட கண்களோடு அல்ல. ஆகையினால தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் வாழ்வது மிக அவசியமாய் இருக்கிறது. ஆகையினால் நான் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நடக்கைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய பேச்சுகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நினைக்கிறாங்க, இந்த உலகத்தார் மக்கள் நீ கார்ல போனாலும் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் 2 வீலரில் போனாலும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஹெல்மெட் போட்டு போனால் என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. பல நாள் கள்ளன் ஒரு நாள் பிடிபடுவான். நீங்கள் ஹெல்மெட் போட்டு தப்பு பண்ணாலும் இந்த உலக மக்கள் விட மாட்டாங்க. உலக மக்கள் கரெக்டாக உங்களை வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆகையினால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தரோடு உறவாடுகிற அந்த உறவை விட்டு, கர்த்தரோடு நம்ம வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம பின்னாடி இழுக்கிறதுக்காக சத்துரு உலகத்துல பல மனுஷர்களை எழுப்பி வைத்திருக்கான், நம்ம சுற்றிலும் வச்சிருக்கான். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக சில மனிதர்களை கூடவே வச்சிருக்கான். ஆகையினால நம்ம எச்சரிக்கையாய் வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை நிதானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நாம் யாரிடத்தில் பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறாராம். அது மட்டும் இல்லை, ஞாபக புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. அதில் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? அந்த கூகுளில் போயிட்டு ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பரும் தெரியாது. ஆனால் அந்த கூகுள் கிட்ட போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது, அது எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ட்ரெயினில் போகணும், அங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் இருக்குது, சகலமும் அதில் காமித்து விடுகிறது. இது செல்போன் வைத்து அதில் சர்ச் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். புரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் செல்போனில் இருக்கு. இந்த உலக மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த செல்போன்லேயே இவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருக்குமானால் நம்மை சகலவற்றையும் அந்த சராசரங்களை படைத்த தேவன் எதையெல்லாம் கவனிப்பார் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். நம்ம எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோம், யார் கூட பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம், எந்த காரியத்தை பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் என்பதை கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இப்பொழுதுதான் சிலர் கொண்டிருக்கீங்க, இப்படி கூட ஒரு சம்பவம் இருக்கா என்று. ஒருவேளை நாம் இதுக்கு முன்பதாக ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத நபரோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசி இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல நாம் அமர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணித்து, இந்த காரியங்கள் எல்லாம் நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை ஒரு விசை மன்னிங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் சமூகத்தில் நீங்கள் மன்றாடுவீர்களானால் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்க
அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் செய்த தவறை திரும்ப திரும்ப செய்வீர்களானால் அதற்கு மன்னிப்பு நிச்சயமாய் கிடையவே கிடையாது. அவன் கிரியை தக்க பலனை கொடுப்பதற்காக என் நியாயாதிபதி மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். என்னை கேட்டுக்கொண்டுகிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நான் மாற்றப்பட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் உண்மையாகவே கர்த்தர் உங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்க பழக்க வழக்கங்கள் வேறு விகற்பமாய் வேறு விதமாக கர்த்தருக்கு பிரியமில்லாம காரியமா இருந்தால் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு பெற்றுவிட்டால் இனி உங்களுடைய நடக்கைகள் பேச்சுகள் மாற வேண்டும். ஞானிகளோடு சஞ்சரிப்பவன் ஞானவான் என்னப்படுவானா? ஒருவேளை உங்களுக்கு ஞானி என்று உங்க பக்கத்துல யாருமே தெரியலன்னா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஞானவான். அவரை போல சர்வ வல்லமை உள்ள ஞானம் உள்ள ஒருவனும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட பேசுறதுக்கு, என் கூட பேசி பழகிறதுக்கு நல்ல ஞானவான்களா யாருமே இல்லை, நல்ல விசுவாசமான பேச்சு பேசுறவங்க யாருமே கிடையாது. எங்க ஊர்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எங்க குடும்பத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எங்க வீதியில நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இங்க பழகிறதுக்கு எல்லாமே துன்மார்க்கராக தானே இருக்காங்க என்று நீங்க நினைக்கலாம். ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு பேசுவதற்காக, என் மகள் எப்போது என்னோடு பேசுவான், என் மகன் எப்போ என்கிட்ட பேசுவான்னு நம்ம பேசுறது கேட்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரோடு பேசுங்க, அவரோடு பழகுங்க, அவரோடு சஞ்சரிங்க. நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது தேவன் அவர்களோடு உலாவி கொண்டிருந்தாராம். அவர்களோடு பேசுவதற்காக தினந்தோறும் அவர்களிடத்துல வருவாராம். அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுதோ அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த கண்களின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமையாக ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்ததுனாலதான் அவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம கூட இருந்தா நம்ம தேவன் கூட உறவாட முடியாது, தேவன் கூட நம்ம பேச முடியாது, தேவன் மறுபடியும் நம்ம கிட்ட பேசுறத நம்மளால கேட்க முடியாது. ஆகையினால் முதலாவது நம்மை நாம் ஆயத்தப்பள்ளி கொள்ள வேண்டும். முதலாவது நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு நாம் உறவாடுவோமானால் தேவனும் நம்மோடு பேச அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வசனத்தை விட்டு வேறு எங்கும் ஓடக்கூடாது. வசனத்துக்கு கீழ்ப்படைந்து வசனத்தின் படி நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. 4வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 56வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். என்றால் இவ பக்கத்துல இருக்க கிட்ட பேசுறா. புரியுதுங்களா? அங்க பாரு, அதோ உட்கார்ந்துருக்கானே அந்த பேதுரு, இவனும் சிலுவையில் அடைப்பதற்காக கொண்டு போயிருக்கிறார்களே அவனோடு இருந்தால் என்று இந்த புறஜாதி வேலைக்காரி, தேவனை அறியாத இந்த வேலைக்காரி மற்ற ஜனங்களிடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிடத்துல இந்த நற்கிரியைகள் வெளிப்படுமானால் மற்றவர்கள் நம்மை பார்த்து இவங்க நல்லவங்க, இவங்க இயேசுடைய பிள்ளைங்க, அதனால தான் இவங்க கிட்ட நல்ல நடக்கைகள் இருக்கிறது, நல்ல பேச்சுகள் இருக்கிறது, இவங்க கிட்ட பேசினா நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கு, போய் கொஞ்ச நேரம் பேசுமான்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து நல்ல விதமாக சொல்லுவாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேலைக்காரர் இடத்துல இருந்து நம்ம 4 காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா உலக மனுஷர்கள் எப்படி பார்க்குறாங்க, எந்த விதத்தில் பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் நம்மளை குறித்து பேசுவாங்கன்றத குறித்து இந்த ஆசாரியனுடைய வீட்டு முற்றத்தில் இருக்கிற இந்த வேலைக்காரி கிட்ட இருந்து நம்ம இத்தனை காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அந்த வேலைக்காரி மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்தில் இருக்க அனைத்து மனிதர்களும் அனைத்து மனுஷிகளும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மை குறித்து மற்றவர்கள் இடத்துல தூற்றக்கூடாது.
மற்றவரிடத்துல நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அங்கே வேலைக்காரன் சொல்லுகிறான், இவனும் அவர்களோடு இருந்தவர்கள் தான். அங்க அது மட்டும் நடக்கலங்க, தொடர்ந்து மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். பாருங்க, 56வது வசனம், 57வது வசனம், 58வது வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா இவர் அவரை குறித்து சொல்றாங்க, ஆமா நானும் பார்த்தேன், நானும் அவனோடு பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர் அவங்களை சுற்றி ஆமான்னு சொல்றாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள், நம்மிடத்துல தீமையான ஒரு காரியத்தை பார்த்தாலும் தீ போல பரவிடும் நம்ம தீமை காரியங்கள். இதே நம்ம நல்ல பேர் வாங்கினோன்னா தீ மாறி பரவும், இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம நல்லவன் என்று கெட்டவள் என்று நம்மை பகுத்து அறிவதற்காக நம்மை சுற்றிலும் சாத்தான் பல மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகையினால நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்மை குறித்து பலரிடத்திலே நல்ல விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம் வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல விதத்தில் சொல்லத்தக்க வண்ணமாக நம் நடக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய பேச்சை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் எங்கே இருக்கிறோம், யாரிடத்துல இருக்க வேண்டும் என்பதை தெளிவாய் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு உங்களிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு பஞ்சு தலகாணி, சரிங்களா? அந்த தலகாணியிலிருந்து பஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரூமில் ஃபுல்லாக பரப்பி போட்டு ஃபேனை ஃபுல்லாக சுற்ற விடுங்க. அப்போ இந்த பஞ்சு ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். திரும்ப இந்த பஞ்சை எல்லாத்தையும் பறந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் உங்களால் அந்த தலகாணிக்குள்ளே திரும்ப அந்த பஞ்சை சேர்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதே போல தாங்க இன்னைக்கு நம்மளை பற்றி ஏதாவது ஒரு கெட்ட காரியம் வெளியே போயிடுச்சுன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். திரும்ப நல்ல பேர் வாங்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆகையினால இதுவரைக்கும் ஏதாவது நம்மளை பற்றி கெட்ட பேர் வெளியில் போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இதை மாற்ற கர்த்தரால் கூடும். ஒரு மனுஷனை இவன் பாவி, இவன் தவறானவன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷர்கள் நம்ம தள்ளலாம். ஆனால் அந்த பாவியை நேசித்தும் தேவனால் உயர்த்தக்கூடும். தேவன் உயர்த்திட்டார்னா எந்த மனுஷனும் அவனை கீழே தள்ளவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், பேதுரு இந்த தருணத்தில் தான் இயேசு யார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அதுவரைக்கும் அவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு அமர்ந்திருக்கிறார். இந்த வேலைக்காரி நிமித்தமாக தான் செய்த தவறு இன்னதென்பதை உணர்ந்து அவன் போய் மனம் கசந்து அழுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் இதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறோம். அதை நினைச்சு நம்பிக்கொண்டோ கலங்கி கொண்டோ இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்குமானால் மறந்து விடாதீங்க. அதை நம்மை உருவாக்குவதற்காக பேதுரு அன்றைக்கு உருவாக்கப்பட்டான். மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுதான், மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்காக செயல்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறுகிறார். கர்த்தரிடத்தில் கிருபை வரங்களை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய நிழல் பட்டு அநேக வியாதிகள் சுகமானார்கள். இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் மன்னித்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரராக மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குறைகளை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய எந்த இடத்தில் நம்ம விழுந்தோம் என்பதை உணர்ந்து நாம் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த நாளிலும் கூட கத்தாவே, நீர் யாரோடு அமர்ந்திருக்கிறாய் என்பதை குறித்து கர்த்தர் எங்களுக்கு தெளிவாய் நீர் பேசினீர் அல்லவா? அப்பா, ஆசாரியனுடைய வீட்டின் வாசற்படியில் இருந்து வேலைக்காரியின் நிமித்தமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களை உதவி செய்தீரேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. அப்பா, இந்த வேலைக்காரியை போல எங்களை உற்று பார்க்கிறவர்களுக்கு முன்பதாக
நாங்கள் எந்த ஊரான், யாரை சேர்ந்தவர்கள், யாரோடு இருக்கிறவர்கள் என்று எங்களை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் சொந்த பலத்தினாலோ, எங்கள் சொந்த கிரியையினாலோ, சொந்த ஞானத்தினாலோ எங்களால் இந்த பூமியில வாழ முடியாதப்பா. தயவாய் மனம் இறங்கி ராஜா, உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கிருபையே அல்லாமல் எங்களால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதப்பா. தயவாய் கர்த்தர் மனம் இறங்கி இன்று நாள் முதல் அப்பா இந்த வேளையிலிருந்து ராஜா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி சாட்சியாய் வாழ நாங்கள் யாரிடத்தில் உட்கார்கிறோம், யாரோடு பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம், எந்த காரியத்தை குறித்து நாங்கள் நினைக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் நடக்கையிலும், எங்கள் பேச்சிலும், எங்கள் பாவனைகளிலும், எங்கள் பார்வையிலும், எங்கள் சிந்தனைகளிலும் தேவன் பிரியப்படுகிறவர்ணமாய் நாங்கள் செயல்பட, யோசிக்க, சிந்திக்க, நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியா எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றும் கருவருக்கே செலுத்துகிறோம். அன்மை மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.